வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா மால்டோவா உறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஆண்டி பர்ஹாமுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவும் ஐக்கிய ராஜ்யமும் ஜனநாயக மதிப்பீடுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது என பிரதமர் புகழாரம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சலோ சன்சாத் பேரணி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் டெல்லியில் வெடித்த இளைஞர்களின் போராட்டம். நீட் விவகாரத்தில் சிஜேபி அமைப்பினர் மீதான போலீஸ் தடியடிக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். மத்திய அரசை எதிர்த்து இடதுசாரி தலைவர்கள் சிஜேபி அமைப்பினருக்கு நேரில் ஆதரவு. முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அதிரடி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு. ஒவ்வொரு முறையும் ஈரான் ஒரு அமெரிக்க வீரரை கொல்லும்போது அந்த கொலைக்கு அவர்கள் பல மடங்கு விலை கொடுப்பார்கள். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு மோல்டோவா நிறுவனங்களுக்கு இந்தியா சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்படி பயணத்தின் முதல் கட்டமாக அவர் மால்டோவா நாட்டிற்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் மூலம் மால்டோவா நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். விமானம் மூலம் மால்டோவா தலைநகர் கிசினோவ் சென்றடைந்த திரௌபதி முர்முவை அந்நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான மைகை பாப்சோய், மால்டோவா வெளியுறவுத்துறை அமைச்சர் மிகை போப்சோய் ஆகியோர் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றனர். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மிகுந்த நெகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வரவேற்றனர். தொடர்ந்து மால்டோவா அதிபர் மாளிகைக்கு சென்ற திரௌபதி முர்மு அந்நாட்டு அரசு முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் மால்டோவா அதிபர் மாயா சாண்டுவை சந்தித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், சுற்றுலா, தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இது குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு மோல்டோவா நிறுவனங்களுக்கு இந்தியா சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தக மன்றத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய கூட்டாண்மைகளுக்கும் புதுமையான ஒத்துழைப்புகளுக்கும் அடிக்கல் நாட்டி பொருளாதார உறவை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஐக்கிய ராஜ்யமும் பகிர்ந்தளிக்கப்பட்ட ஜனநாயக மதிப்பீடுகளால் பிணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஆண்டி பர்ஹாமுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஐக்கிய ராஜ்யமும் பகிர்ந்தளிக்கப்பட்ட ஜனநாயக மதிப்பீடுகளால் பிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் இரு நாட்டு மக்களிடையேயான உறவுகள் என பல்வேறு துறைகளில் பரந்த அளவிலான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐக்கிய ராஜ்யத்தின் விரிவான உத்திசார் கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்தவும் நமது பகிர்ந்தளிக்கப்பட்ட தொலைநோக்கு 2035 முன்னோக்கி எடுத்து செல்லவும் உங்களுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து சிஜேபி அமைப்பு நடத்திய பேரணியின் போது மோதல் வெடித்த நிலையில் கோரிக்கைகள் குறித்து உறுதியான வாக்குறுதி அளிக்கப்படாததால் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சிஜேபி அமைப்பு நடத்திய சலோ சன்சாத் பேரணியின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. ஜூன் 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் சிஜேபி அமைப்பின் பிரதிநிதிகள் அசுதோஷ் ரன்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோர் மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் சோனம் வாக்சுக்கின் விடுதலை, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் மற்றும் நீட் தேர்வு முறைகேடுகளில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவது போன்ற முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கோரிக்கைகள் குறித்து உயர்மட்ட தலைவர்களுடன் விவாதிப்பதாக அமைச்சர் நட்டா உறுதியளித்த போதிலும் இதுவரை எந்த ஒரு உறுதியான வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. இதற்கிடையே நேற்று போலீசார் தடியடி நடத்தியும் கலைந்து போகாத மாணவர்கள் மீண்டும் ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒன்று திரண்டு இரவு முழுவதும் முழக்கங்களை எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இச்சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிஜேபி அமைப்பினர் மீதான காவல்துறை நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிஜேபி அமைப்பினர் மீதான காவல்துறை நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு எதிரானவர் என சாடிய ராகுல் காந்தி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை வலியுறுத்தினார். இப்போராட்டத்தில் ஏற்றப்பட்ட மோதலில் மாணவர்களுக்கு காவல்துறையினருக்கும் காயமடைந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளும் இச்சம்பவத்தால் முடங்கியது. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கனிமொழி உள்ளிட்ட பல தலைவர்களும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். மேலும் ஜனநாயக ரீதியான கருத்து வேறுபாடுகளை மத்திய அரசு ஒடுக்குவதாக இடதுசாரி தலைவர்கள் குற்றம் சாட்டியதுடன் ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இது தொடர்பாக அவர் மீது தாவைக்காவினர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அவரது வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அப்போது அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து காவல்துறையினர் வாகனத்தை மறித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி மார்க்கண்டேயனை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 15 நாட்கள் வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதன்படி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை காவல்துறையினர் பாளையங்கோட்டை சிறைக்கு அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். ஒவ்வொரு முறையும் ஈரான் ஒரு அமெரிக்க வீரரை கொல்லும்போது அந்த கொலைக்கு அவர்கள் பல மடங்கு விலை கொடுப்பார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் 10வது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள், பாலங்கள் மற்றும் மின் இணைப்புகள் ஆகியன கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரான் ஒரு அமெரிக்க வீரரை கொல்லும் ஒவ்வொரு முறைக்கும் அந்த படுகொலைக்காக அவர்கள் பல மடங்கு பெரும் விலையை கொடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போர்த் துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத், கூட்டு படைகளின் தலைமை தளபதி டேனியல் கேன் மற்றும் இராணுவத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே மது அருந்துவோரை கைது செய்யுங்கள் என்று காவல்துறைக்கு அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தியுள்ளார். கோவை குறிச்சியில் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து அமைச்சர் விக்னேஷ் தூய்மை பணி மேற்கொண்டார். அதன்பின் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து அமைச்சர் நேரடியாக களம் இறங்கினார். அப்போது கழிவுநீர் கால்வாயில் 3 அடி வரை தேங்கியுள்ள மண்ணை அகற்றுவது குறித்து அதிகாரியிடம் கலந்துரையாடி அதற்கு தீர்வு காண உத்தரவிட்டார். அமைச்சர் விக்னேஷ் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது அப்பகுதி பெண்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பள்ளி, குடியிருப்பு ஆகியவற்றிற்கு அருகே அமர்ந்து மது அருந்துவதாக தெரிவித்தனர். இதையடுத்து பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகளில் அமர்ந்து மது அருந்துவோரை கைது செய்யும்படி காவல்துறையினருக்கு அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார். மக்களின் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பனூர் பைபாஸ் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 5.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அங்கு அரசு நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டியை அழைத்து வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறக்க வைத்து காண்போரை நெகிழ்ச்சி அடைய செய்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவரிடம் தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா என்ற மு.க. ஸ்டாலின் கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர் மக்களின் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அமைச்சராக இருந்த போதிலும் தன்னால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தடுத்து நிறுத்துவதாகவும் அமைச்சர் சரத்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். தாம்பரம் அருகே கடப்பேரி திருநீர்மலை சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் ஆகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டு தையல் எந்திரங்கள், அரிசி மூட்டைகள், ஹாட் பாக்ஸ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் சரத்குமார் தான் அமைச்சராக இருக்கும் போதிலும்
தனது தாம்பரம் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினராகவும் என் தலைவர்களுக்கு அமைச்சரை கொடுத்தாலும் சில விஷயங்கள் தாம்பரம் தொகுதியில் தமிழ்நாட்டிலுமே எங்கேயும் பண்ண முடியல. அது தாம்பரம் தொகுதியில தாம்பரம் மாநகராட்சியில பண்ணவே முடியல. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிய எழுத்தரை பணியிடை நீக்கம் செய்ய அமைச்சர் வெங்கடரமணன் உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மறுவாய் நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். அப்போது கொள்முதல் நிலைய எழுத்தர் வேல்முருகன் மூட்டைக்கு 50 ரூபாய் கையூட்டு வாங்கியதாக விவசாயி தெரிவித்தார். இதையடுத்து வேல்முருகனை பணியிடம் நீக்கம் செய்ய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளிடமும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அதுவரை மறுவாயில் நெல் கொள்முதல் செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வெங்கடரமணன் உத்தரவிட்டுள்ளார். இதனால் தாங்கள் கொண்டு வந்த நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாகவும் நெல் கொள்முதலை நிறுத்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த காரை ஊராட்சியில் பள்ளி கட்டிடம் அருகே ஆபத்தான வகையில் செல்லும் உயர் அழுத்த மின் கம்பிகளை மாற்ற மின்துறையினருக்கு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவுறுத்தினார். வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் காரை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமையலறை கட்டிடத்தை வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் திறந்து வைத்தார். அப்போது பள்ளி கட்டிடத்தின் அருகே உயர் அழுத்த மின் கம்பிகள் செல்வதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக பொதுமக்களும் பள்ளி நிர்வாகத்தினரும் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து உயர் அழுத்த மின் கம்பிகளுக்கு மாற்று வழி அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் உடனடியாக மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆலோசனை வழங்கினார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தேவகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தனர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வரும் 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் இத்திரைப்படம் வெற்றி பெற செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தீனா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1,80,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் DS வேலு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு 1,80,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி மூலம் கூடுதல் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த நிலையில் இன்று செங்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி DS வேலு பள்ளியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கூடுதல் வகுப்பறையை திறந்து வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெரியநாயக்கன்பாளையம் அருகே புதிய பேருந்து சேவையை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே குப்பிச்சிபாளையம் பகுதியில் உள்ள புதிய பேருந்து சேவையை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேருந்தில் ஏறி பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடன் சிறிது தூரம் பயணித்தார். முன்னதாக அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, இனிமேல் யாரும் எனக்கு சால்வை அணிவிக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதில் அந்த தொகையுடன் தனது பங்களிப்பையும் சேர்த்து உங்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் தாவேகா ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார், பொருளாளர் ராஜ்குமார், துணை செயலாளர் கருப்பசாமி மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாமக தலைவர் ராமதாஸை வைத்து கட்சியை 2ஆக உடைக்கலாம் என்று நினைத்த GK மணியின் நிலைமை வெட்ட வெளிச்சமாக்கியது என்று சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பாட்டாளி தொழிற்சங்க சார்பில் கொடியேற்றும் விழா மற்றும் கல்வெட்டு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றினார். அப்போது பாமக தலைவர் ராமதாஸை வைத்து
கட்சியை இரண்டாக உடைக்கலாம் என்று நினைத்த ஜி.கே. மணியின் நிலைமை வெட்ட வெளிச்சமாக வந்துவிட்டது என்றும் அவர்கள் திமுகவின் கைகூலி என்றும் குற்றம் சாட்டினார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஆய்வு செய்த தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சமுதாய நலக்கூடம் குடிமகன்களின் கூடாரமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் செய்துங்கநல்லூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு திறக்கப்படாமல் உள்ள சுகாதார வளாகத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர் கருங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலரை வரவழைத்து காரணம் கேட்டறிந்தார். அப்போது சுகாதார வளாகத்தை பராமரித்து வந்த பெண்மணி தான் தினமும் கழிவறையை திறப்பதாக கூறினார். மேலும் அவர் பேசும் பேச்சு சாதி குறித்து இருந்ததால் சரவணன் சாதி குறித்து பேச வேண்டாம் என்றும் தான் வேண்டுமானால் கழிவறையை சுத்தம் செய்யட்டுமா என்று கூறிய பிறகு சமுதாய நலக்கூடம் திறக்கப்பட்டதும் அதை தொடர்ந்து சமுதாய நலக்கூடத்திற்குள் சென்று ஆய்வு செய்தபோது சமுதாய நலக்கூடம் குடிமகன்களின் கூடாரமாக உள்ளதாகவும் ஏராளமான மது பாட்டில்கள் கிடந்ததை கண்டு இவை அனைத்தும் சரி செய்து பொதுமக்களின் தேவைக்கு இந்த சமுதாய நலக்கூடத்தை மாற்றித்தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 8 வகுப்பறைகளுடன் கூடிய கட்டிடத்தை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் திறந்து வைத்தார். தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையிலும் முதன்மை கல்வி அலுவலர் நளினி முன்னிலையிலும் நடைபெற்ற விழாவில் புதிய கட்டிடத்தை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் திறந்து வைத்தார். புதிய கட்டிடத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு, கற்றல் சூழலை மேம்படுத்தும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள், தீயணைப்பு கருவிகள், LED மின் விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகளுக்கு இணையான வசதிகளுடன் அரசு பள்ளி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் புத்தகம் படிக்கும் போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடம் பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் வழங்கி பாராட்டினார். கரும்புக்கான கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி பண்ருட்டிக்கு வந்த கரும்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான லாப பங்கீட்டை கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கரும்பு வெட்டுக்கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செய்தியாளர்களின் முயற்சியால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வழியாக மதுரை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 2015ஆம் ஆண்டு குடிநீர் சுத்திகரிப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டது. அதனை நகராட்சி பராமரிக்காமல் இருந்ததால் குடிநீர் மையம் செயலிழந்து காணப்பட்டது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆய்வு மேற்கொண்ட போது குடிநீர் மையம் செயல்படாமல் இருப்பதை செய்தியாளர்கள் எடுத்து கூறினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் பழுது பார்க்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதையடுத்து நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் அவரது கவனத்திற்கு கொண்டு சென்ற செய்தியாளர்களுக்கும் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். கோவையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டி நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் திறந்தநிலை சதுரங்க போட்டி அறிமுக நிகழ்ச்சி கோவை சாய்பாபா காலனியில் நடைபெற்றது. இதில் பேசிய போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் 2027 ஜனவரி 11 முதல் 18 வரை நடைபெறவுள்ள போட்டி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர். இந்த போட்டியில் 25க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் சதுரங்க விளையாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த போட்டி அமையும் என்று ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அருகே மாதளம்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 18 மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக புகழேந்தி அவரது தகப்பனார் செல்வராஜ் பெயரில் ஆண்டுதோறும் மாணவர்களை பாராட்டி பரிசு தொகை வழங்கி வருகின்றனர். இதன்படி இந்த ஆண்டு 18 மாணவர்களுக்கு 44,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை ஆசிரியர் கியூபன் தனசேகரன், தலைமை ஆசிரியர் சூரிய நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் முதல் பரிசு பெற்ற திருக்கழுக்குன்றம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சோகண்டி ஊராட்சியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சோகண்டி ஊராட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சர்வதேச ஆசான் தற்காப்பு கலைக்கூட நிறுவனர்
பேராசான் மாமல்லன் அசோக்குமார் தலைமையில் சிலம்பம் பயிற்சி அளித்து வருகின்றனர். பாண்டிச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள் வீச்சு, கம்பு சண்டை என அனைத்து பிரிவுகளிலும் சோகண்டி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் முதல் பரிசை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு சோகண்டி கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவ மாணவிகள் கல்வியுடன் தற்காப்பு கலை பயில்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அடுத்ததாக மலேசியாவில் ஆசிய அளவில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த ரவிச்சந்திரன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் வாக்களித்தனர். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட முன்னாள் சங்க தலைவர் சின்னராஜு வெற்றி பெற்றார். இதையடுத்து துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் முடிவுகளில் திலீபன் ராஜா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பரமசிவத்தை விட வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பரமசிவம் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் முறைப்படி திலீபன் ராஜாவின் வெற்றியை உறுதி செய்து அறிவித்தனர். இது தொடர்பாக ரவிச்சந்திரன் பேசியபோது இந்த தேர்தலில் போலியான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற மூளைத்திறன் ஆய்வு போட்டியில் சிறு குழந்தைகளும் மாணவர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை குறும்பபாளையத்தில் குழந்தைகளின் நினைவாற்றல், கவனத்திறன், மனக்கணக்கு, வேகமான சிந்தனை திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நோக்கில் அபாக்கஸ் திறனாய்வு போட்டி நடைபெற்றது. இதில் கோவை சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை பிரைன் சர்வதேச மேலாண்மை இயக்குனர் ஆனந்த் சுப்பிரமணியன், தொழில்நுட்ப இயக்குனர் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். போட்டியின் நிறைவில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முசிறி அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான மக்கள் இயக்க கையெழுத்து பதிவு விழிப்புணர்வு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் தாலுகா அலுவலகம் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான மக்கள் இயக்க கையெழுத்து பதிவு விழிப்புணர்வு நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக்க தாகூர் ஆணைக்கு இணங்க திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்த விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. தொட்டியம் வானப்பட்டறை கார்னர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சரவணன் தலைமை தாங்கி தன் கையெழுத்தை பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இப்போராட்டத்தில் தொட்டியம் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் சாமி கிருஷ்ணமூர்த்தி, வட்டார நகர கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செம்பனார் கோவிலில் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர கோரி கைகளில் பதாகை ஏந்தி வந்து செம்பனார் கோவிலில் வட்டார இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவிலில் விளையாட்டு மைதானம் அமைத்து தந்து விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த தர செம்மனார் கோவில் வட்டார இளைஞர்கள் மனு அளித்தனர். இந்த மனுவில் செம்மனார் கோவிலை மையப்படுத்தி உள் விளையாட்டு அரங்கம் ஒன்றை அமைத்து தந்தால் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும், விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கவும், தவறான பழக்க வழக்கங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதை தவிர்க்கும் வகையில் நல்ல சூழலை உருவாக்கவும் இந்த உள் விளையாட்டு அரங்கம் மிகவும் அவசியமானது என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதனை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வேலூரில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தர்மலிங்கம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். இதில் அனைத்து பணியாளர்களுக்கும் புதிய ஓய்வு நிர்ணயம் செய்வதில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் பலன்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கியின் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 3 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை ஆர்கே நகர், கொருக்குப்பேட்டை, மூப்பனார் நகர், காமராஜர் தெருவில் உள்ள காமராஜர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் செய்த பல சாதனைகளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தலைமை பொறுப்பாளர்கள் ரவிச்சந்திரன், வட சென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் ராபர்ட், காமராஜர் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலை வாய்ப்பின் தரத்தை உயர்த்துவதே தமிழ்நாட்டின் அடுத்த வளர்ச்சி இலக்காக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தனியார் மகளிர் சங்க அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் அண்மையில் தமிழக அரசு மகளிர் தரமான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் மகளிர் சங்க அமைப்பினர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது அமைப்பின் நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் தலைவர் இந்திரா ஆகியோர் பேசுகையில், தமிழக அரசு அறிவித்துள்ள இத்திட்டம் பெண்களின் திறன் மேம்பாடு, பாதுகாப்பான பணி சூழல் மற்றும் தொழில் முனைவோருக்கான நிதி உதவிகளை உறுதி செய்யும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் பெண்களின் வேலைவாய்ப்பின் எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டும் போதாது எனவும், வேலைவாய்ப்பின் தரத்தை உயர்த்துவதே தமிழ்நாட்டின் அடுத்த வளர்ச்சி இலக்காக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது நிர்வாகிகள் சுனிதா, சுமிதா, தாரா மற்றும் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். வெண்கரும்பூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறந்து நெல் கொள்முதல் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக திறந்த வெளியில் குவித்து வைத்துள்ளனர். வழக்கமாக குறுவை அறுவடை தொடங்கியவுடன் திறக்கப்பட வேண்டிய கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் திடீரென மழை பெய்தால் நெல் மூட்டைகள் முற்றிலுமாக நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். எனவே விவசாயிகளின் நலன் கருதி வெண்கரும்பூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறந்து நெல் கொள்முதல் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவனியாபுரம் பகுதியில் சுடுகாட்டிற்கு பாதை வசதி ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முறையான பாதை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் விவசாய நிலத்தின் வழியாக சடலத்தை கொண்டு செல்கின்றனர். இந்த நிலையில் அவனியாபுரம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கொண்டு செல்ல முறையான பாதை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் விவசாய நிலத்தில் சேரும் சகதியமான வழியில் நெற்பயிர்களை நாசம் செய்து பெரும் சிரமத்துடன் கண்ணன் உடலை பொதுமக்கள் தோளில் சுமந்து சென்ற அவலநிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர், வட்டாட்சியர், அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவனியாபுரம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சுடுகாட்டிற்கு பாதை வசதி ஏற்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்று ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் நீண்ட காலமாக மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பணி பாதுகாப்பு, சம ஊதியம், சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட தொழிலாளர் நல கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முன்பு 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முன்பு
தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள், திருவண்ணாமலை மாவட்ட கிளை ஆகிய சங்கங்கள் சார்பில் சங்க பணியாளர் மற்றும் விற்பனையாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், விற்பனையாளர்களுக்கு இருப்பிடத்திற்கு அருகாமையில் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுகளை குறித்தும் பல்வேறு சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரில் தொடர்ச்சியாக நீட் தேர்வு முறைகேடு தொடரும் வினாத்தாள் கசிவுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என விவசாயிகள் சங்கம், மாதர் சங்கம், மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுகளை குறித்தும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட செயலாளர் கோகுல் பாரதி, விவசாய சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் நேரு, மாணவர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஏங்கல்ஸ், மாதர் சங்கம் சார்பில் சௌந்தரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்ததை கண்டித்து அவரை விடுதலை செய்ய கோரியும் கோவில்பட்டியில் 2 இடங்களில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், தூத்துக்குடியில் போராட்டம் நடத்திய திமுகவினரை கைது செய்ததை கண்டித்தும் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் சந்தை அருகே உள்ள திமுக படிப்பகம் முன்பும் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி 19வது வார்டில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. இதை சுற்றி அரசு உதவி பெறும் 2 தனியார் பள்ளிகளும் குடியிருப்புகளும் உள்ளன. குடியிருப்பு பகுதியில் உள்ள கடையால் மக்கள் பெரிதும் இன்னல் அடைவதாக கூறி அதை மூடக்கோரி கடந்த மாதம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களும் கலந்து கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அப்பகுதியில் மதுக்கடைக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்திய அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற ஒப்புக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்வது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசியில் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகள் மூலம் செயல்படுத்தி வரும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து பணியாளர்களுக்கும் மாவட்ட அளவில் பணி மூப்பு பட்டியல் தயாரித்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கோவில்பட்டி அருகே காலை நேரத்தில் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட நடராஜபுரம் பகுதியில் நகராட்சி சார்பில் வழக்கமாக காலை நேரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சமீப காலமாக மதிய வேளைகளில் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும், அதில் உள்ள பொதுமக்கள் பெரும்பாலும் வேலைக்கு செல்வதால் குடிநீர் பிடிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் வழக்கம்போல் காலை நேரத்தில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீராக குடிநீர் வழங்க வேண்டும், காலை நேரத்தில் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவையும் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் வழங்கினர். ராமநாதபுரத்தில் 13 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஃபியா மாவட்டத்தை தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்திட வேண்டும், ரேஷன் கடைகளுக்கு வரும் உணவுப் பொருட்களை பாக்கெட்டாக வழங்கிட வேண்டும், 2023ஆம் ஆண்டிற்கு பின்னர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு புதிய ஊதியத்துடன் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும், 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், மாவட்ட அளவில் பணி மூப்பு பட்டியல் தயார் செய்து பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மேலும்
100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி குடியாத்தத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி CITU அமைப்பின் துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை விவசாய சங்க பொறுப்பாளர் நடராஜன் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு காரணமான மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்டாட்சியரிடம் வழங்கினர். இதில் விவசாய சங்க மாவட்ட தலைவர் குணசேகரன், நிர்வாகிகள் பரசுராமன், முல்லைவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியா மால்டோவா உறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சலோ சன்சாத் பேரணி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் டெல்லியில் வெடித்த இளைஞர்களின் போராட்டம். நீட் விவகாரத்தில் CJP அமைப்பினர் மீதான போலீஸ் தடியடிக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். மத்திய அரசை எதிர்த்து இடதுசாரி தலைவர்கள் CJP அமைப்பினருக்கு நேரில் ஆதரவு. முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அதிரடி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு. ஒவ்வொரு முறையும் ஈரான் ஒரு அமெரிக்க வீரரை கொல்லும்போது அந்த கொலைக்கு அவர்கள் பல மடங்கு விலை கொடுப்பார்கள். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.